அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவளோடு பேசி, வாசிங்க, அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நல்ல வசனம் தானே வாசித்தோம். ஏன் அல்லேலியா சொல்லலை? நான் அல்லேலியா சொல்லுங்கன்னு சொல்லலையோ? சரி, அப்படி சொல்றது உண்மையான பிரைஸ் அல்ல. ஆமென். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், சபையில் எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். எழுப்புதல் என்றால் புதுமையாக ஏதோ ஒன்றை செய்வதல்ல, ஆதி சபையின் அனுபவம் திரும்ப சபைக்குள் வர வேண்டும். ஆமென். அப்போ ஆதி சபைன்னா நான் பார்த்த சபையை, நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்த சபையெல்லாம் ஆமீன் தேவனை ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. வார்த்தை கேட்கும் போது ஆண்டவரை துதிச்சுட்டே இருப்பாங்க. ஆமீன். வார்த்தை வரும்போது மகிமைப்படுத்திட்டே வார்த்தையை கேட்கணும். இருக்கிறீங்களா இல்லையா? சகோதரர்கள் ஒரு அல்லேலியா சொல்லு. நீங்கள் மட்டும் சேர்ல இருக்கவங்க மட்டும் பரவாயில்லையே, கொஞ்சம் சத்தம் வருது. ஆமாம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், எங்கே சத்தம் வரும்னா எங்கே ஜீவன் இருக்குதோ அங்கே தான் சொல்லுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட சத்தமே வரலன்னா என்ன அர்த்தம்? ஆள் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு அர்த்தம். உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும், இப்போ தான் பேரையூர் பாஸ்டர் சொன்னார், நாங்கள் ஒரு கல்லறை தோட்டத்துக்கு இடம் வாங்கியிருக்கிறோம். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். அந்த சத்தம் வராத ஆட்களை மட்டும் என்ன செய்யணும்? சீக்கிரமாக புதைச்சிடணும். அப்போ தான் சபை உருப்படும். அப்போ கூட முழிச்சுட்டே இருக்கீங்க. ஹல்லேலூயா. கல்லறை தோட்டணுன்னு கொஞ்சம் சத்தம் வருது. ஹல்லேலூயா. பீகாரில் ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, யார் கையெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கோ அவங்க மட்டும்தான் அல்லேலூயா சொல்லும் போது கையை உயர்த்துவான்னு சொன்னார் அவர். யார் கையெல்லாம் சொல்றா? இயேசுவின் ரத்தத்தினால. ஆமாம், அவங்க மட்டும் என்ன செய்வாங்க? அல்லேலூயா சொல்லும் போது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நில்லுங்க பார்க்குறேன். அப்பவும் 2 கை வர மாட்டேங்குது. பாவம், என்ன பண்ணுறது? கழுவாமல் இருக்கு. சரி, ஓகே. ஸோ அல்லேலூயானா ஆண்டவரை உயர்த்துகிற வார்த்தை. அல்லேலூயா சொல்லும் போதே பிசாசு நடுங்குவான். ஆமென். சரி, ஓகே. வேகமாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மனிதன் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள். அவர்தான் உண்மையான தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இயேசு கிறிஸ்து மனிதனா, அவதாரமா, அவர் தெய்வமா? ஜனங்கள் குழம்புகிறார்கள். அல்லது இன்னொரு சாரார் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவங்க சாமின்னு நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவங்க சாமி இல்ல. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் ஒரு கடவுள்னா நிச்சயமா கடவுளா இருக்க வாய்ப்பே இல்லை. பைபிள் அப்படி சொல்லல. முழு உலகத்தின் பாவத்தை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி, சர்வலோகத்தின் ஆண்டவர். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுக்கும் அவர்தான் கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் ஏன் அவர் மனிதனா பிறந்தார்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, மற்ற வேதங்களும் மற்ற ரிலீஜியஸ் புக்ஸும் சொல்லுகிறது, ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏன்னா மனிதன் பாவத்தின் நிமித்தம் தான் மனிதனுக்கு சாபம் வந்தது. பாவத்தின் நிமித்தம் தான் வியாதி வந்தது. அது எல்லாரும் என்ன பார்க்கணும். சரியா? இருக்கிறீங்களா இல்லையா? சரி, நல்ல கவனிங்க. அப்போ நான் ரொம்ப இந்தியாவில் பிறந்ததுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த பைபிள் கல்ச்சருக்கும் இந்தியன் கல்ச்சருக்கும் ரொம்ப க்ளோஸ்னஸ் இருக்கு. இந்தியாவில் ஒருவனுக்கு ஒருத்தி, கூட்டு குடும்பம், இதெல்லாம் வெளிநாட்டில் சொன்னால் வாயை பொளந்து பார்க்குறான். ஒரு நாள் நான் ஒரு ஐரோப்பாக்காரனை பார்த்தேன். அவனை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவன் உங்கள் கலாச்சாரத்தை பற்றி சொல்லணும். நான் சொன்னேன், எங்கள் கலாச்சாரம் தான் வேர்ல்ட்லியே பெஸ்ட்டுன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சொன்னேன், ஒரே ஒரு மனைவி, ஒரே ஒரு. என்னையா இதை சொல்ல இவ்வளோ யோசிக்கிறீங்க? உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா? தொலைச்ச
ஒரே அவன் சொன்னேன், யோ 60 வருஷம் 70 வருஷம் ஒரே கணவன் மனைவினா வாயை பொழக்கிறான். அவனும் ஒரு பக்கத்தில் ஒரு சகோதரி 2 பேரும் டூரில் இருந்தாங்க. என் கூட ட்ராவல் பண்ணும்போது நான் அவங்ககிட்ட பேசுகிறேன். அப்போது அவன் ஜெர்மனின்னு நினைக்கிறேன், அவன் ஐரோப்பா தேசத்தை சேர்ந்தவன். அவன் என்கிட்ட ரொம்ப நான் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தேன், நம்முடைய கல்ச்சரை பற்றி பேசினேன். அவன் சொன்னான், எங்கள் ஊரில் நாங்கள் கல்யாணம் பண்ணவே விரும்புகிறதில்ல. அவன் பெருசாக கல்யாணம், ஆனால் கல்யாணம் பண்ணால் எங்களுக்கு கவர்மெண்ட்டே ஸ்டைஃபண்ட் கொடுக்குறான், டேக்ஸ் கம்மி பண்ணுறான், குழந்தை பேத்துக்கிட்டா ஒவ்வொரு குழந்தைக்கும் மாதம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான், ஆனாலும் எங்கள் மக்கள் கல்யாணம் பண்ண மாட்டேன்றான் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தான். இல்லையா, நாங்கள் 146 கோடியை சொல்லுங்கள் தாண்டிட்டு இருக்கிறோம், தாண்டி இருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரல. ஆமாம், சைனாவுக்கு நமக்கு எதில் போட்டியோ இல்லையோ, இதில் நம்ம பீட் பண்ணவே முடியாதுன்றதை நாம் தொடர்ந்து நிரூபித்து கொண்டிருக்கிறோம். அவர் சுத்தமான இந்தியன்றதை நிரூபிக்கிறார். ஓகே, சோத்திரம், அல்லேலூயா. சரி, ஓகே, விடுங்க. அப்புறம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ரொம்ப நேரம் கழிச்சு கேட்டேன், இவ யார், உன் மனைவியான்னு கேட்டேன். நோ 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 அடா படுபாவி, இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் சொன்னான், ஷீஸ் மை ஃப்ரெண்டுன்றான். ஸோ பாருங்கள், கலாச்சார சீரழிவுகள் மேற்கத்திய நாட்டில் அதிகமாக பாவம் தண்ணீரை போல குடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நம்முடைய கலாச்சாரம் பயங்கரமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது. மனிதன் மிருகமாகவே மாறிட்டு இருக்கான். ஆமேன். இப்போ போன மாதமா 2 மாதத்துக்கு முன்னால் மயிலாடுதுறையில் 3 வயது பிள்ளைய ஒருத்தன் கற்பழிச்சிருக்காயா. இவெல்லாம் மனுஷனா எனக்கு தெரில. ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் கலாச்சார சீரழிவுகள்? ஏன் மனிதன் இப்பொழுது, அதாவது முதல்லலாம் நம்மளெல்லாம் படிக்கும் போது எங்களெல்லாம் டீச்சர்ஸ் பட்டை கிளப்பியிருக்காங்கய்யா, அடி வாங்காத அடியே கிடையாது. இப்போ பையன் மிரட்டுறான், அவர் பயந்துக்கிறார். டீச்சர் பையன் கொலை பண்ணிடுறான், தாயை மகன் கொலை பண்ணுறான், கணவனை மனைவி கொலை பண்ணுறாங்க. ஓ மை காட், கலாச்சார சீரழிவுகள். மனிதன் மிருகம் போல மாறிக்கொண்டிருக்கிறான். இது அத்தனைக்கும் காரணம் இந்த உலகத்தில் கிரியை செய்கிற தீய சக்தி பிசாசு. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் ஏன் வந்தார்னா, இந்த மனிதன் தேவனால் உருவாக்கப்பட்டவன், தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதன், அவன் பாவம் செய்து கடவுளை விட்டு பிரிந்து தீய சக்தி இடத்திலே மாட்டிக்கொண்டான். கடவுளை விட்டு பிரிந்து என்றால் கடவுள் பரிசுத்தம் உள்ளவர், அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், அவர் பரிசுத்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க நல்ல. ஆமென். மனுஷனை மாதிரியே அட்டகாசம் பண்றவன் கடவுளா இருக்க வாய்ப்பே சொல்லுங்க சத்தமா. அவன் கதையை படிச்சா நமக்கு பசங்க கெட்டு போயிடுவான் போல. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா, பயந்துக்கிறீங்களா? நான் அதெல்லாம் படிச்சிருக்கேன். அப்போ கவனிங்க, கடவுள் அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு மேல உயர்ந்தவர், கடந்து நிற்கிறவர், அவர் பரிசுத்தவர், பாவம் அறியாத அவர். ஹல்லேலூயா. ஆனால் அந்த கடவுள் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். ஆனால் யாரை நேசிக்கிறார்? அதனால்தான் அவரை குறித்து யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்